ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இங்கே பாருங்கள், கத்தரி செடியில் பூ வச்சுருக்கே. இதுதான் கத்திரி பூ கலர். இதோ இங்கே ஒரு செடியில் பாருங்கள், அழகாக இருக்குது. கத்திரி நாற்று பூ வச்சிருச்சு. இப்போ வரைக்கும் எந்த உரமும் போடல, வெறும் தண்ணி மட்டுமே ஊற்றிட்டுருக்கோம். ஒரு மாதத்துல எல்லாம் காய்க்கு வந்துடும். பார்த்துருக்கீங்களா யாராச்சும் கத்திரி பூ? இந்த 2 செடி இருக்குது, நட்டு விடுவோம். இந்த மிளகா நாற்றையெல்லாம் பிடுங்கி அக்கிட்ட நட்டு விடுவோம். இந்த தக்காளி நாற்று இங்கே ஒன்று வந்திருக்குது. இதெல்லாம் மிளகா நாற்று, இது எல்லாமே மிளகா. மிளகா ஒன்று பழுத்துருச்சு, நிறையா பழுத்துருச்சு. நேற்று நிறையா பொரிச்சோம். எல்லாமே குட்டி குட்டி பிஞ்சுகள் தான் நிறையா இருக்குது. காயெல்லாம் முடிஞ்சிட்டு இல்லை, பிஞ்சு கை தொடாதீங்க, உதிர்ந்துடும். நிறைய பிஞ்சு வச்சுட்டு இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குல்ல, அதோட பூ இது. பாவக்காய் வச்சுருக்குது. இப்போ தான் எல்லாம் உடக்கா கடிச்சு கடிச்சு வச்சிருது செடியை பூரா. எத்தனை 3-4 செடி இருந்துச்சு, எல்லாம் உடக்கா கடிச்சு. இந்த இப்போ ஒரே செடி தான் மிச்சம். இன்றைக்கி பிரண்டை பொரிச்சிடலாமாங்க, சட்னிக்கு ஆக மாட்டேறது. இதான் பிரண்டை பொரிச்சு சட்னி அரைச்சிடலாமா? அதுதான் சாயங்காலம் பொரிச்சிட்றதா. இங்கே வருங்க, ஓரளவுக்கு சட்னிக்கு ஆகும். நல்லாவே வளர்ந்துருச்சு, ஓரளவுக்கு ஒரு சட்னி அரைக்கலாம் வரும். இங்கே நல்லா வளர்ந்துருச்சு. இதுக்கு பந்தை போட்டு விடோடுங்க. இதான் இங்கேருந்து அங்கே நெடுவுலையும் போயிடுச்சு. பந்தை போட்டு விட்டோம்னா மேலே ஏறிக்கும். இங்கே பாருங்க, ஏதோ பூனை வந்து ஒடிச்சு விட்டுருச்சு செடியை. நேற்று ஒரு செடியை ஒடிச்சு விட்டுருச்சு, இன்றைக்கி ஒரு செடியை ஒடிச்சு விட்டுருச்சு. வீணாக போச்சு. 2 செடியும் நல்லா வளர்ந்த செடியை மரத்து மேலே ஏறி உட்காந்து குதிக்கிறது. இங்கே தான் இங்கே ஒரு செடி நேற்று ஒடிச்சு விட்டுருச்சா பாருங்க. இன்றைக்கி அங்கே ஒரு செடி ஒடிச்சு விட்டுருச்சு. எப்படி தெரியுங்களா? இங்கிருந்து மேலே அங்கே உட்காந்துட்டு குதிக்கிறது. இங்கே குதிக்கிறது பூனை. இந்த இப்போ கூட மேலே ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க, தெரியுதா? ஜூம் பண்ணி கட்டுற பாருங்க. அங்கே ஒரு கருவாச்சி உட்காந்துருக்கு. அங்கேருந்து இங்கே குதிக்கிறது. குதிச்சா என்ன பண்ணோம்? அது செடி மேலேயே குதிச்சிருக்குது. செடி உடச்சி விட்டுருச்சு. நல்லா பூ வைக்கிற சீசனில் ஒடிச்சு விட்டுருச்சு. நீ இறங்கி கீழே இறங்கி பாரு, வேசிக்கிறேன். அங்கேயே தான் உட்காந்துருக்கோம் இன்னைக்கு பொழுதுக்கும். ஆஹா, அது ஜம்பமாக அங்கே பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்குதுன்னு. எங்கள் பூனை இல்லை, இது யார் வீட்டு பூனைன்னு தெரியல. வந்து இங்கே வந்து ஜாலியாக மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்குது.